இப்போ வீட்லேயே இருக்கிறவங்களுக்கு அது சில சட்டத்துக்கு ஒருத்தவங்களுக்கு ஒத்து போகுது, ஒருத்தவங்களுக்கு ஒத்து வரல. இலவசமே வேணாம். பெண்கள் பாதுகாப்புன்னா கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு பார்க்கலாம் கூடாது, பச்சாப்பாவுமே பார்க்கக்கூடாது. அந்த ஒரு பயம் இருந்தால் மட்டும்தான் எந்த ஒரு பொண்ணையும் தொடணும். பெருசாக இருக்கிறதுனா மரண தண்டனை அதுதான். அப்படி இல்லைன்னா அவனுடைய ஆண் உறுப்பு ஏதாவது ஒன்று பெருசாக அதை நீங்கள் கேஸு இது போட்டு அதை வளர்த்திட்டே ஈத்துனே போயின்னே இருக்கக்கூடாது. அதுக்கு உடனே சட்டம் தீர்வு கொடுத்துச்சுன்னா, அப்படி உங்களால் சட்டம் தீர்வு கொடுக்க முடியல நீங்கள் மக்கள்கிட்ட விட்டுருங்கன்றாங்க. அது வணக்கம். உங்கள் பேர்? பாலாஜி. எஸ் முகுந்தன். முத்துங்க. சரத்குமார். உமா. செல்விமா. விஜயலட்சுமி. நர்மதா. தேன்மொழி. இப்போ இருக்க ஆட்சியில் பெண்கள் பாதுகாப்பு எந்த மாதிரிங்கண்ணா இருக்குது? சொல்கிற அளவுக்கு இல்லைம்மா, அதுதான் உண்மை. எனக்கு அந்த அளவுக்கு எதுவும் ஒருத்தா தெரியல. பெண்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுது. இந்த ஃப்ரீ பஸ்ஸு ஒரு விதத்தில் பார்த்தா அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி சொல்கிறாங்க. நமக்கு அது அந்தளவுக்கு டீட்டெயிலாக தெரியாது. இந்த ஆட்சியில் அந்தளவுக்கு இல்லைன்னு தான் நான் சொல்கிறேன். அந்த அளவுக்கு ஒருத்தா எதுவும் கிடையாது. பெண்கள் பாதுகாப்பே இல்லைன்னா சொல்லுவேன். பெண் பாதுகாப்பு இருக்கான்னு தெரியல எனக்கு, ஆனால் இருந்தால் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். பெண்கள் பாதுகாப்புன்றது பெருசாக இல்லைங்க. நீங்களே நிறைய நியூஸ் பார்த்துருப்பீங்க, அந்த அளவுக்கு எதுவுமே இல்லைங்க. விஜய் ஆட்சிக்கு வந்தால் நல்லா இருக்கும்ன்றது என்னோட அபிப்பிராயம். எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் இருக்கும். பெண்கள் பாதுகாப்புன்றது ஓரளவுக்கு பரவாயில்ல, முன்னை விட இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல. அவர் ஆட்சியில் வந்து இன்னும் நல்லா சிறப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் சட்டம் வந்து கடுமையாக இருக்குதுன்னு சட்டம்லாம் போடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா திருவள்ளூரில் அந்த 6 வயசு பொண்ணு வந்து போணுச்சு, பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்க. இப்படி இருக்கும்போது தண்டனை கடுமையாக இருந்தால் கூட குற்றங்கள் அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்குது. அது என்ன பண்ணுறது? எல்லாமே பார்த்திங்கன்னா பெண்களுக்கு அதிகமாக தான் இருக்குது, தவிர தண்டனையும் அதிகமாகிட்டு இருக்குது. தண்டனை ஒரு பக்கம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க, ஆனால் பாதுகாப்புன்றது சுத்தமாக இல்லை. அது வந்து கவலைக்குரிய விஷயந்தான். அது இன்னும் ஆட்சி வந்து இன்னும் நிறைய சட்டத்திட்டம்லாம் கொண்டுட்டு வரணும். எந்த மாதிரி சொல்ல முடியுது? எல்லாம் எப்பவுமே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பெண்களுக்கு பாதுகாப்பே கிடையாது. பொம்பளை பிள்ளைங்களை அனுப்புறதுக்கு பெண்கள் நாங்களே எந்த வயசாக இருந்தாலும் சரி, 50 வயசாக இருந்தாலும் நான் போனாக்கா பயமாக தான் இருக்குது. பெண்கள் பாதுகாப்புன்னா கேள்விக்குறியாக தான் இருக்குது. என்னென்னா பாதுகாப்பு இன்னும் நிறைய வேணும். நிறைய வேணும். பெண்கள் வந்து சுதந்திரமாக இருக்கிறதுங்கிறது பேச்சில் இருக்கக்கூடாதுல்ல. உண்மையாகவே அது வந்து உண்மையான சுதந்திரத்தை பெண்கள் சொல்லணும். நாம் சுதந்திரம் கொடுத்துட்டோன்னு சொல்லக்கூடாது. அவங்க சொல்லணும் எங்களுக்கு சுதந்திரமாக இருக்கும்னு. பாதுகாப்புன்றது சுத்தமாகவே இல்லை. இப்போது பாலியல் கேஸ்க்கு இப்போ இருக்க தண்டனைகள்லாம் போதுமானதா? இல்லை, அது இப்போ இருக்கிற இதில் சட்டம் பத்தலை தான். அது வந்து டிசைட் பண்ண வேண்டியது சென்ட்ரல் கவர்மெண்ட் தானே. ஸோ அவங்க தான் அதை முடிவு பண்ணணும். இப்போ இருக்க தண்டனை போதுமானா இல்லைன்னா சொல்லுவேன். சவுதி அரேபியாலாம் பார்த்தீங்க அப்படின்னா ரேப் கேஸ் உடனே வந்து கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா மக்கள் முன்னிலையை வச்சு தண்டனை கொடுக்காங்க. அந்த தண்டனை வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைங்க, பாலியல் கேஸுக்கு தண்டனை வந்து பெருசாக ஒன்றும் இல்லை. பெருசாக இல்லாதனால தான் அடுத்தடுத்த குற்றங்கள் நடக்குதுங்க. அது உங்களுக்கே தெளிவாக தெரியும். ஒரு தண்டனை கொடுத்தா நெக்ஸ்ட் அந்த மாதிரி யாரும் செய்யக்கூடாது. அந்த மாதிரி தண்டனை கொடுக்கணும். தண்டனை கொடுக்குறாங்க, 1 வருஷமோ 2 வருஷமோ வெளியே வந்து திருப்பி அந்த தப்பு தான் செய்கிறாங்க. பயப்படணும். இதை பெண்கள்கிட்ட போனால் இப்படி ஒரு சம்பவம் நடக்குமா அப்படின்ற ஒரு பயம் உங்களுக்கு நிறைய வரணும். ஒருத்தன் அந்த மாதிரி பாலியல் தொல்லை பண்ணனா அவனுக்கு பெரிய தண்டனை ஏதாவது பெருசாக கொடுக்கணும். அதை பார்த்து நெக்ஸ்ட் அந்த மாதிரி யாரும் செய்யக்கூடாது. அதுதான் நிரந்தர தீர்வாக இருக்கும். இப்போ கொடுக்குறதுலாம் எதுவுமே நிரந்தர தீர்வு கிடையாது. சிஎம்ஏ நிறைய கடுமையான சட்டம் தான் கொண்டுட்டு வந்திருக்காரு. நிறையா வந்து மரண தண்டனைலாம் இப்போ 2-3 கேஸ்க்கெலாம் கொடுத்துருக்காங்க. எல்லாமே பண்ணுனா கூட குறையவே இல்லை. நாளுக்கு நாள் வந்து அதிகமாக தான் ஆகுது. அது மன கஷ்டத்தை தான் ஏற்படுத்துது. இப்போ எங்களுக்கெல்லாம் திருப்தியாகவே இல்லை. இந்த சட்டத்திட்டம் கொண்டுட்டு வந்தால் கூட பாதுகாப்புன்றது இல்லை. அதான் உண்மை. சட்டம்லாம் வந்து அதெல்லாம் கரெக்டான முறையில் தான் போயிட்டு இருக்கு. அதெல்லாம் தப்பு சொல்ல மாட்டேன். அதனால் வந்து சட்டம் நடவடிக்கைலாம் நீங்கள் எடுக்காமலாம் இல்லை, நீங்கள்லாம் என்ன பண்ணுறீங்களா அப்படிலாம் கேட்க மாட்டேன். ஆனால் அதுக்கான இது வந்து நீங்கள் உடனே வந்து அது வந்து சரி பண்ண மாட்டேங்கிறீங்க. அது அப்போவே அந்த சட்டம் வந்து நீ காமிக்கணும். எனக்கு இந்த தப்பு நடக்குதுன்னா அந்த இடத்துல அந்த சட்டத்தை அந்த இது காமிச்சிட்டிங்கன்னா அடுத்தவங்க அதை செய்யாமல் இருக்க தடுக்கலாம். அடுத்தவங்க பயப்படுவாங்க. அதுதான் என்னோட கோரிக்கை. போடாது, அவங்கள ரொம்ப கடும் தண்டனை கொடுக்கணும். குழந்தைங்க வெளியே வளர்த்த முடியல, ரொம்ப பிரச்சனைகள் இருக்குது. அதனால் இந்த பாலியல் தொல்லை ஒழிக்கணும், இருக்கவே கூடாது. வயசானவங்க கூட போகிறது கஷ்டப்படுறாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம நாடு இருந்தால் எப்படி அது? அதனால் இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும். இதெல்லாம் இருக்கக்கூடாது. பெண்கள் சுதந்திரமாக போகணும்.
இளம் வயதுலேருந்து முதியோர்களுக்கு குழந்தைங்க வரைக்கும் நல்லா அழகாக போயிட்டு வரணும். அந்த அளவுக்கு எங்களுக்கு இருந்தால் போதும், அதுவே போதும். பாலியல் இதுன்னு பார்த்தாக்கா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே இது பண்ணுறாங்க. அதுக்கான தண்டனைகள்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. அவங்களோட கஷ்டத்தை கம்பேர் பண்ணும்போது அவங்களுக்கு இன்னும் நிறைய வந்து முன்னேற்றங்கள் வரணுன்னாலே இந்த இதுலேருந்து அவங்க பாதுகாப்பு கிடைச்சா தான் வர முடியும். பாலியல் கொடுமைக்கு தண்டனை ரொம்ப கம்மியாக இருக்குது. இன்னும் அதிகப்படுத்தினா தான் ஆண்களுக்கு அதுக்கு உண்டான என்ன சொல்கிறது பயம் வரும். பயம் வந்தால் தன்னால் குற்றம் குறையும். இப்போ என்ன மாதிரியான தண்டனைகள்லாம் வந்தால் நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை இப்போ வந்து அந்த மாதிரி இதுக்கு வந்து வெறும் அதிகபட்சமாக ஆயுள் தண்டனை தான் கொடுக்குறாரு. அது உடனே அது ப்ரூவ் ஆச்சுன்னா மரண தண்டனை தான் கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பாலியல் ரீதியான இதுக்கு வந்துட்டு தூக்கு தண்டனை கொடுத்துட்டா நல்லாயிருக்குன்ற ஒரு அபிப்பிராயம். அப்போ தான் அடுத்த வரவங்களுக்கு யாரும் அந்த இதை தப்பாக பண்ண மாட்டாங்க. பெருசாக இருக்கிறதுனா மரண தண்டனை அதுதான். அப்படி இல்லைன்னா அவனுடைய ஆண் உறுப்பு ஏதாவது ஒன்று பெருசாக செய்யணும். அதை செஞ்சால் அதை பார்த்து மக்கள் திருந்தணும். அடுத்த தப்பு யாரும் அதை செய்யக்கூடாது. அந்த மாதிரி தண்டனையாக கொடுக்கணும், அதுதான் பெஸ்ட்டு. அப்படியே க்ளோஸ் பண்ணிடணும். ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு பார்க்கலாம் கூடாது, பச்சாப்பாவுமே பார்க்கக்கூடாது. அந்த ஒரு பயம் இருந்தால் மட்டும்தான் எந்த ஒரு பொண்ணையும் தொடணும்னு நினைக்க மாட்டாங்க, எந்த ஒரு பொண்ணுக்கு தொல்லை கொடுக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. அதை நீங்கள் கேஸு இது போட்டு அதை வளர்த்திட்டே ஈத்துனே போயினே இருக்கக்கூடாது. அதுக்கு உடனே சட்டம் தீர்வு கொடுத்துச்சுன்னா, அப்படி உங்களால் சட்டம் தீர்வு கொடுக்க முடியல நீங்கள் மக்கள்கிட்ட விட்டுருங்கன்றாங்க. அது மக்கள்கிட்ட விட்டா நாங்கள் என்ன பண்ணுறோம், நாங்கள் பார்த்துக்குறோம். இது சட்ட ரீதியாக எது கொடுத்தா வந்து ஆண்களுக்கு இது வருமோ அதை வந்து சட்ட ரீதியாக தான் நம்ம சொல்ல முடியும். தண்டனை இதுதான் கொடுக்கணும்னு சொல்கிற அளவுக்கு நம்ம அப்படிப்பட்ட உயர்ந்த இதில் இல்லை. பாலியல் தொல்லை கொடுக்குறவனை விடவே கூடாது. அவனை சிறையில் போட்டுருந்தெல்லாம் தூக்கு தண்டனை கொடுத்தாலும் எங்களுக்கு சம்மதம் தான். இப்போ மகளிருக்கு நிறைய திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அதில் எந்த திட்டங்கள்லாம் உங்களுக்கு உதவியாக இருந்துச்சு? இந்த மாதம் என்ன சொல்கிறது, 1000 ருபீஸ்ன்றது இந்த காலத்துக்கு இன்னும் பத்தாது, கம்மி தான். இப்படி திரும்பி இப்படி பார்க்கறதுக்குள்ளவே நிறைய விலைவாசிகள் அதிகமாக ஏறி இருக்குது. 1000 ரூபாய் கொடுக்குறது ஒரு இதுவும் அந்த நேரத்துக்கு அத்தியாவசிய செலவு. அந்த ஒரு நாள் வர்றது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், ஒரு திருப்தி, அவ்வளோதான். அந்த 1000 ரூபாய் திட்டம் அது நல்லா இருக்குது. அப்புறம் அந்த ஃப்ரீ பஸ் அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ மாதம்னா 1000 மகளிர் தராங்க இல்லைங்க. பெரும்பாலும் அந்த மாதம் 1000 தரது பதிலாக இந்த விலைவாசி கட்டுப்பாடு கம்மியாக இருந்தாலே போதும். நாங்களே சம்பாரித்து நாங்கள் பார்த்துப்போம். பெருசாக ஒன்றும் அவங்க ஃப்ரீயாக தான் தரத்தாகலன்றது என்னோட அபிப்பிராயம். விலைவாசி ஏறிட்டு தான் இருக்குது, இறங்குற மாதிரி ஒன்றும் இல்லை. நாடு முன்னேற விலைவாசி ஏறிட்டு தான் இருக்குது, ஒன்றும் குறைஞ்ச படம் இல்லை. என்னென்னா நடுத்தர மக்களுக்கு தான் கொஞ்சம் கஷ்டம். பஸ்ஸு இதெல்லாம் கொடுக்குறாங்க. அது ரெகுலராக அந்த வியாபாரிங்க போகிற வரவங்களுக்கு அது யூஸ் ஆகும். இப்போ வீட்லேயே இருக்கிறவங்களுக்கு அது சில சட்டத்துக்கு ஒருத்தவங்களுக்கு ஒத்து போகுது, ஒருத்தவங்களுக்கு ஒத்து வரல. இலவசமே வேணாம், அதுதான் உண்மை. இலவசன்றதே வேணாம். சாதாரணமாக அடிப்படை வருமானத்தை அதிகப்படுத்தினாலே நம்ம எல்லாமே நம்மளே செஞ்சுக்கலாம். அவங்கவுங்க தேவையை அவங்களே பூர்த்தி செஞ்சுக்கலாம். என்னை பொறுத்தவரையும் கேட்டால் இந்த பெண்கள் திட்டத்தில் வந்து எனக்கு எந்த திட்டம் உதவியாக இருந்தாலும் எங்களுக்கு வேண்டாம் தான் நாங்கள் சொல்கிறோம். வேண்டாம், ஃப்ரீ பஸ் வேண்டாம், மகளிர் குழு வேண்டாம், எங்களுக்கு எதுவுமே எங்களுக்கு வேண்டாம். ஒன்று இலவசம் இருக்குதுன்னு தெரிஞ்சாலே அவங்க வந்து சோம்பேறி இருக்குது நம்ம பார்த்துக்கலான்ற மாதிரி ஆகிடும். இலவசமே வேணாம், வருமானத்தை உயர்த்தி அந்த வாழ்க்கை தரம் உயர்னாலே எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம தேவையை பார்த்துக்கலாம். கல்வி தரம் உயர்ந்திருக்குன்றாங்க. அது எத்தனை % தெரில, அந்தளவுக்கு அந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி வாழ்க்கை தரம் முன்னேறினாவே போதும். படிப்பு எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா முன்னாடி நான் இப்போ 92 வரைக்கும் கூட சொல்கிறாங்க படிப்பில் வந்துருச்சுன்னு. ஆனால் அந்தளவுக்கு வந்துருச்சா என்னன்னு தெரில. எங்கே பார்த்தாலும் வேக்கன்சி இருக்குதுன்னு தான் சொல்கிறாங்க. இப்போ இன்ஜினியராக இருக்கட்டும், நிறைய பேப்பர்ஸ் பார்த்தோம்னா இவ்வளோ இது இருக்குது. 4 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தா இன்ஜினியரிங்லாம் வந்து சீட்டே கிடைக்கல. அங்கங்கே வந்து ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட் கூட போய் படிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம ஸ்டேட்லேயே சென்னையிலே பார்த்திங்கன்னா நிறைய வேக்கன்சி இருக்குது. அப்போ அந்த படிப்புக்கான தரமும் அதிகரிக்கணும், வேலை வாய்ப்பு அதிகரிக்கணும். படித்தவங்க நிறைய பேர் வெயிட்டிங்லேயே இருக்காங்க. அதெல்லாம் பின்ன உதவியாக தான் இருக்கும், உதவி இல்லாமல் இருக்க முடியாதே. பெண்களுக்கான திட்டங்கள்லாம் பட் எனக்கு நான் அந்த மாதிரி உதவித்தொகை எதுவும் வாங்கலை, அதை பற்றி தெரியலை எனக்கு. இப்போ இந்த ஃப்ரீ பஸ்லாம் வந்திருக்கு இல்லையா? ஃப்ரீ பஸ் இருக்குது, இல்லைன்னா சொல்லலை. ஆனால் அது டைமுக்கு வர்றது கிடையாது. அதுவும் இல்லாமல் அது ஜென்ஸுங்களே என்ன பண்ணுறாங்கன்னா ஃப்ரீயாக வர்றதுனால நம்மளை சம்டைம்ஸ் ஜென்ஸுங்க வந்து ரொம்ப தரக்குறைவாக நினைக்கிறாங்க. அது மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. அது ஒன்று தான். மற்றபடி விடுறது, ஃப்ரீ பஸ் கொடுக்குறதுங்கிறது நல்ல விஷயந்தான், இல்லை சொல்லலை. ஆனால் அது வந்து புரிஞ்சுக்கணும் எல்லாரும், அவ்வளோதான். வேறு என்ன திட்டங்கள்லாம் வந்தால் நல்லா இருக்கும்க்கா? வீடு இல்லாதவங்களுக்கு வீடு தேடி அவங்கள பார்த்து கொடுக்கணும், செய்யணும். நிறைய பேர் இருக்காங்க வீடு வாசல் இல்லாமல், வாடகையில் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. இருக்கிறவங்களே நல்லா இருக்காங்க, இப்போ இல்லாதவங்க அப்படியே தான் இருக்காங்க. நீங்கள் சொன்னது மாதிரி ஃபஸ்ட்டு லேடிஸ்க்கு வந்து பாதுகாப்பு தான் மெயின். அந்த பாதுகாப்பு கண்டிப்பாக வேணும்.
அது கிடைச்சாலே அவங்க அவங்கள வளர்த்துக்குவாங்க. அதுக்கு உண்டான சோர்ஸ் அவங்களே க்ரியேட் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவ்வளோதான். அவங்களோட கணவர் இறந்து அவங்க இல்லாமல் ரொம்ப தாழ்த்தப்பட்ட குடும்பமாக இருக்கிறவங்க, இந்தமாரி ரொம்ப கஷ்டப்படுற குடும்பங்க. இந்த இப்போ ஃப்ளாட்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீடு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு ஃப்ரிட்ஜுக்குள்ளே பத்துன்னு இருக்காங்க. குழந்தை வச்சு மழையிலையும் காற்றுலையும் கஷ்டப்படுறவங்க, அவங்களுக்கு ஒரு வீடு வசதி வாய்ப்பு அவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு அவங்கள மாரி ஆளுங்களுக்கு கொடுத்தா அது சட்டப்படி கரெக்ட். இருக்கிறவங்களுக்கே 4 பென்ஷனு 4 மகளிர் குழு 4 இது சட்டங்கள் கொடுத்தா இதுக்கு சட்டம் கரெக்டு கிடையாது.